காளிதாசன் போஜராஜனுடைய ஆஸ்தானத்துல இருந்தார். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அந்த போஜராஜனுக்கு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக காளிதாசன் மேல ரொம்ப கோபம் வந்துடுது. போஜராஜன் காளிதாசை திட்டிருக்கான், நீ பெரிய மூர்க்கன், போ, முன்னாடி நிக்க வேண்டாம், போ, இவங்க மூஞ்ச என்ன காட்டாது, போ, அப்படி திட்டான். காளிதாசன் மகாகவி. மன்னன் இந்த மாதிரி திட்டினதுக்கு அப்புறம் காளிதாசன் என்ன பண்ணிருக்கான்னா, இங்க பாருங்க, நீங்க என்னை மூர்க்கன் அப்படின்னு திட்டு இருக்கு. இந்த மூர்க்கர்கள் பண்ற வேலைகள் சில இருக்கு இந்த லோகத்துல, அதுல நான் ஒண்ணுமே பண்ணல, ஏன் என்னை நீங்க திட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்டான். மூர்க்கர்கள் என்னெல்லாம் பண்ணுவார் கேட்டா, அதன் நகச்சா ஹசன் அபாஷே அயோ ஸ்துதியோ நபவாமி ராஜன் அதன் ந சோசாமி கிருதம் ஸ்மராமி அபாம் ந நிந்தாமி தன்னு மூர்க்கா. இதோட அர்த்தம் என்ன? சாப்பிடுற போது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடணும். இங்கே இங்கே அங்கே எங்கே நடந்து போயிருந்து சாப்பிட்றதுன்னு அது சாஸ்திரத்துக்கு விருத்தம். சாஸ்திரமும் இது தப்புன்னு சொல்றது, டாக்டர்களும் இது தப்புன்னு தான் சொல்றாரு. சாப்பிடணும், ஜலம் குடிக்கணும்னா ஒரு இடத்துல ஒன்றாக உட்காந்து சாப்பிடணும். ஜலம் குடிக்கணும்னாலும் அப்படிதான் குடிக்கணும்னு சாஸ்திரமும் சொல்றது, டாக்டர்களும் சயின்டிஸ்டுகளும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு டைம் ஆச்சு, அதனால நடந்து போயிட்டு இருந்தே நடுவில் ஏதோ சும்மா வாயில ஏதோ போட்டு போயிடுறேன் அப்படின்னா அது சரியாகாது, அது உடம்புக்கும் நல்லதில்லை, சாஸ்திரத்துக்கும் அது விருத்தம். அந்த மாதிரி நான் ஒன்னும் பண்ணலையே, நான் எப்படி மூர்க்கன்? ஒன்னா சிரிக்கணும், இல்லன்னா பேசணும். சிரிச்சுண்டு பேசினா இன்னொரு ஒண்ணுமே புரியாது, என்ன சொல்றான்ங்கிறதே புரியாது. சிரிச்சுட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், அப்படியும் நான் ஒன்னும் பண்ணலை. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற போது நடுவில் நுழைஞ்சு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு நான் யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் ஒன்னும் கொடுக்க, அதனால என்னையே மூர்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையில நுழைஞ்சு இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் ஒன்னும் சொல்லலை, நான் எப்படி மூர்க்கன்? எது நடந்துடுத்தோ அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறது. உலகத்துல சில பேர் அந்த மாதிரி ஆயிடுத்தோ அதை பத்தி யோசனை பண்ணக்கூடாது. அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தா அடுத்த காரியத்தை நம்ம பண்ணவே முடியாது, முன்னுக்கே போக முடியாது. இந்த மூர்க்கர்களான அந்த மாதிரி பண்ணிட என்ன ஆயிருப்போ அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரே தவிர முன்னுக்கே போக மாட்டேன். நான் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. இன்னொருத்தர் எனக்கு என்ன உதவி பண்ணிருக்காரோ அதை எப்பவும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். மூர்க்கன்னா என்ன பண்ணுவான், இன்னொருத்தர் உபகாரம் பண்ணதே அது மறந்துடுவான், எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். நல்ல சபை நடக்கிறது, நிறைய பண்டிதாள் எல்லோரும் நல்ல விஷயம் பத்தி சர்ச்சை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதே இடத்துல சில பேரும் இருப்பார், பக்கத்துல எங்கேயோ தூரத்துல எங்கேயோ நின்றுட்டு இருப்பார், சபை பத்தி கேவலமா பேசணும், இவெல்லாம் ஏதோ வந்திருக்காரு என்னமோ பேசிட்டு இருக்கு. புரிஞ்சுக்க முடியலன்னா அப்ப சும்மா இருக்கணும். புரியாத விஷயம் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு சில பேர். அந்த உலகத்துல அந்த மாதிரி இருப்பான், எது அவனுக்கு புரியலையோ அதெல்லாமே தப்பு தப்புன்னு பேசிட்டு இருப்பான். மூர்க்கர்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இதுல நான் ஒண்ணுமே பண்ணலை, இந்த மாதிரி எந்த காரியத்தையும் நான் பண்ணலையே அப்படின்னா ஏன் என்னை மூர்க்கன் அப்படின்னு நீங்க திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போகாது, இங்கே இரு அப்படின்னு திருப்பி. அதான் காளிதாசனுடைய சமத்காரம்.